ஸ்டாலின் சார்து வந்து வழக்குகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும். எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாமே இருந்தாலும் முயலாம கதை. அவருடைய அரசியல் வந்து அவருடைய அமைப்பு வந்து சிம்மராசி. அவருக்கு வந்து பெரிய பலமே எங்களோட ஜோதிடம் அதிகமாக தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சு துர்கா மேம் தான். இந்த அஷ்டமத்து சனினா தேகாரைக்கும் தான். சீட் பெல்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கிரகங்கள் ஒரு செகண்டில் மாற்றி விட்டுரும். எதிரிகள் பலமெல்லாம் இப்போ அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு. லீடர்ஸுங்களுக்கு ஆபத்து இருக்கக்கூடிய ஆண்டு. ஸ்டாலின் சார்து வந்து இந்த அஷ்டம சனி எல்லாமே கொஞ்சம் தொந்தரவு இருக்கும், வழக்குகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும். எல்லாமே வந்தாலும் அது எல்லாமே வந்து இந்த சித்திரையிலேருந்து அவருக்கு நிறைய டேக்கப் ஆகும். ஏன்னா எலெக்ஷன் வர சமயம் தான் முக்கியம். ஆமாம், எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாமே இருந்தாலும் முயலாம கதை தான். ஸோ அந்த தேர்தலில் வந்து அந்த எட்ஜை யார் வந்து ரேஸில் போகிறது. ஸ்டாலின் சாருக்கு வந்து ஜாதகத்துக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இந்த ஜோசியர் சொன்னார், அந்த ஜோசியர் சொன்னார்னு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஜோசியர் சொன்னார்னு யூடியூப்பில் இவங்க எடுத்து போட மாட்டேன்றாங்க. ஏன்னா நான்லாம் வந்து ஸ்டாலின் சார் இந்த தடவை வரலன்னா எந்த தடவை வருவாருன்னு தான் கேட்டவன் நான். ஸோ இந்த சும்மா காய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ வாய் புளித்ததோன்னு எழுதுறது அது வந்து சிலர் சொல்லுவாங்க. ஏன்னா ஜோதிடர்கள்னால் சிலருக்கு பிடிக்காது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஜோசியருங்க ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஜோசியர்கிட்ட தான் ஒன்றுமே தெரியாமல் ஒரு கட்டம் வரும், கட்டத்தை வச்சு நாங்கள் கொண்டு போகணும் சப்ஜெக்டை. டாக்டர்கிட்டையாவது நோயெல்லாம் சொல்லிடுவாங்க. எங்களுக்கு கட்டத்தை சொல்லி எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லக்கூடியது. ஸோ வெறும் வெத்து பேப்பர் வச்சு தான் ஜோதிடர்கள் வாழ்க்கை. ஸ்டாலின் சாருக்கு வந்து எல்லாமே இருந்தாலும், கேஸ் எல்லாமே வந்தாலும், அவருடைய அரசியல் வந்து அவருடைய அமைப்பு வந்து சிம்ம ராசி. அவருக்கு பக்கபலம் வந்து அன்னியார் துர்கை அம்மா. அவருக்கு வந்து பெரிய பலமே அவர் கோயில் போகலான்னாலும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தான் போனால் போதும். அதுபோல் அவங்க ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. எல்லா தெய்வ வழிபாடுகளும் எங்களோட ஜோதிடம் அதிகமாக தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சு துர்காமையார் தான். ஸோ அவருக்கு வந்து இந்த சக்ஸஸ்க்கு வந்து நான் ஏற்கனவே அவங்க பையன் ஜாதகம் நல்லா வேலை செய்யுதுன்ட்டு. தேகாரைக்கத்தை மட்டும் இந்த அஷ்டமத்து சனினா தேகாரைக்கும் தான். வண்டியில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அந்த ஃபேன்ஸுக்கிட்ட போகிறச்ச கூட எல்லாத்துலேயும் குறைச்ச கூட இறங்குறச்ச ஏறுறச்ச ஸ்டாலின் ஐயா கரெக்டாக பார்த்துக்கணும். சீட் பெல்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே. ஏன்னா அவர் கூட இருக்கவங்க வந்து அவர் சின்ன ட்ராவல் தானேன்னு கூட சீட் பெல்ட் போடாமல் இருக்கக்கூடாது. ஓகே. அதில் பார்த்துக்கினாங்கன்னா அவருக்கு பெரிய அமைப்பு இருக்குது. இந்த வாட்டி சிம்மம் வந்து நான் வந்து நிறைய இதில் சொல்லியிருக்கிறது தான், அதிகமாக நகைகள் அதிகமான வசதிகளை பெறக்கூடிய ராசிகளே சிம்மம் வரும். ஸோ வெற்றிகளும் சிம்மத்துக்கு வந்து தடுங்கல்கள் இருக்குது. ஆனால் அவருக்கு பெரிய லக்கு என்னன்னா, இந்த தை மாதம் வருது இல்லையா, அதில் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கும். அதுதான் ஜோசியத்தில் சூரியனுடைய பலம் ரொம்ப முக்கியம். சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறச்ச டக்குன்னு எல்லாத்தையும் அவங்க பண்ணி கொடுத்துரும். 30 நாள் தான் இருக்கும். அந்த 30 நாளில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் சிம்மத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸ்டாலின் சாருக்கு மட்டும் இல்லை, அரசியலில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே, அரசாங்கத்துறையில் இருக்கவங்களும் அரசியலில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாற்றத்தை ஸ்டாலின் சார் சரியாக பண்ணிக்கினாருன்னா அவருக்கு மீண்டும் அரியணை வந்து கிடைக்கிறதுல ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் எது இருந்தாலும் February 14 என்ன மாற்றம் வருது, என்ன வரப்போகுதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா கிரகங்கள் ஒரு செகண்டில் மாற்றி விட்டுரும். திடீர்னு ஒரு நிலநடுக்கம் இங்கே கொடுத்தா கூட இந்த எலெக்ஷனே தள்ளி போயிடும். ஸோ சுனாமி வரலாம், எது வேணுமா வரலாம். ஸோ இயற்கை சேதங்கள் வரலாம், தலைவர்கள் கொல்லப்படலாம். ஏன்னா எதிரிகள் பலமெல்லாம் இப்போ அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு. அது வந்து பொது பலன்லேயே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். லீடர்ஸுங்களுக்கு ஆபத்து இருக்கக்கூடிய ஆண்டு இது. இப்படி நடக்கும். இப்போ 35% தான் நல்லது நடக்கும், 65% கெட்டது தான் நடக்கும். அது திருப்பி எழுதிக்குங்க தரிசனத்தில். ஸோ அந்த 65% எந்த மூலையிலேருந்து வேணுமா வரலாம். 5 ஜோதிடர்கள் மூலிமா கூட வரலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.